ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் நம்ம அண்ணன் அயன்மேனுக்கும் ஹல்க்குக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். அண்ணன் அந்த ஃபைட் எண்டிங்கில் நம்ம அயன்மேன் ஹல்க் பஸ்டர் சூட்டை வச்சுட்டு ஒரே குத்துவார், அண்ட் அவர் நாக் ஆகிடுவார். அண்ணன் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம அயன்மேனோட ஹல்க் பஸ்டர் சூட்டு அவ்வளோ வெறியாக இருக்குது. ஹல்க்கு ஒரே ஒரு குத்து தான் குத்துனாரு, ஹல்க்கு ஃப்ளாட் ஆகிருப்பான்னு நம்ம ஃபயர் விட்டுருப்போம். அண்ட் ஆக்சுவலாக அந்த பஞ்சினால மட்டும் நம்ம ஹல்க்கு நாக் ஆகலை. அந்த ஃபைட்டை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட் அயன்மேன் ஒரு விதமான கேஸை ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹல்க்கு மேலே யூஸ் பண்ணின்னு இருப்பார். ஈவன் அந்த ஃபைட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போடும் போது அயன்மேன் அந்த கேஸை வச்சு தான் நிறைய சண்டை போடுவார். சரி, அதை விட குமார் நம்ம அயன்மேன் ஏன் லாஸ்ட்டில் அவ்வளோ பெரிய பஞ்சு விட்டாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அயன்மேன் ஹல்க்குக்கு கொடுத்த கேஸ் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் அது சீக்கிரமாக ரியாக்ட் ஆகணும்னு கூட நம்ம அயன்மேன் அவ்வளோ பெரிய பஞ்சு ஹல்க்கு கொடுத்துருக்கோம். இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்கை நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அயன்மேனை லைக் பண்ணுறோம், கமெண்ட்டில் ரெட் கலர் ஆட்டை தெரிவிக்க விடுங்க. ஹல்கை லைக் பண்ணுறோம், கமெண்ட்டில் க்ரீன் கலர் ஆட்டை தெரிவிக்க விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.